வணக்கம். உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இலக்கிய தேடலை கொண்டு வந்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒண்ணா இருந்தாலும், இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு சைக்காலஜி பத்தினது. கரெக்ட். மனித உளவியல்ல ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விசித்திரமான தன்மை இருக்கு. நீங்க கூட இதை கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒருத்தரோட வெளித்தோற்றம் ரொம்ப அழகா கவர்ச்சியா இருந்துட்டா அவங்க குணம், நேர்மை எல்லாமே சிறப்பா தான் இருக்கும்னு நம்ம மூளை எந்த லாஜிக்கும் இல்லாம ஒரு முடிவுக்கு வந்துடும். ம், ஒரு அழகான பிம்பத்தை பார்த்த உடனே நம்ம மூளையோட அந்த தற்காப்பு அரண் ஈஸியா உடைஞ்சு போயிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்த மூளையோட பலவீனத்தை வச்சுதான் வரலாற்றுல பல பெரிய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு. குறிப்பா தமிழ் இலக்கியத்துல. கம்பர் இந்த ஒரு குறிப்பிட்ட டிசெப்ஷனை, அதாவது ஏமாற்று வேலைய எப்படி தன்னோட பாட்டுல கையாண்டிருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்றைய பயணம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு கவிதைக்கான தேடல் மட்டும் கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு குற்றவாளியோட மனசை படிக்கிற ஒரு பிரேத பரிசோதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓ, அந்த அளவுக்கு ஆழமானதா இது? ஆமா. ஏன்னா ஆபத்து எப்பவுமே கையில பெரிய ஆயுதத்தோடையோ சத்தம் போட்டுக்கிட்டோ வராது. நமக்கு எந்த விஷயத்து மேல அதிக ஈர்ப்பும் மரியாதையும் இருக்கோ அந்த வடிவத்தை திருடிக்கிட்டு தான் ஆபத்து நம்ம கண் முன்னாடி நிக்கும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போறது கம்பராமாயணத்துல வர்ற ஒரு முக்கியமான காட்சி. வனவாசத்துல இருக்கிற ராமனை பார்க்க சூர்பனக வர்றா. ஒரு கொடூரமான அரக்கி. ஆனா அவ தன்னோட உண்மையான உருவத்தை முழுமையா மறைச்சிட்டு பாக்குறவங்கள மயக்கக்கூடிய ஒரு பேரழகியா உருமாறிக்கிட்டு ராமன் முன்னாடி வர்றா. சோ அந்த மேலோட்டமான அழகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஆபத்தை கம்பர் எப்படி படிப்படியா உடைச்சு காட்டுறார் அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, கம்பர் அவளை எப்படி அறிமுகப்படுத்துறார் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமா. முதல்ல அவர் அவளோட பாதங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கம்பர் என்ன சொல்றாருன்னா, பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சுவிய கஞ்சம் நிகர் சீரடியோழாகி அப்படின்னு சொல்றார். கேட்கவே ரொம்ப இனிமையான வரிகள். ஆமா. இதோட அர்த்தம் என்னன்னா, பஞ்சு மாதிரி ஒளிரக்கூடிய பாதம். அதுக்கப்புறம் குளிர்ச்சியான ஒளி வீசும் இளந்தளிர்கள் கூட அவளோட பாதத்தோட மென்மையை பார்த்து வருந்துமா. பல்லவம் அணுங்க அப்படிங்கிறது அதுதான் மேலோட்டமான அர்த்தம். ஆமா. ஆனா இதுல ஒரு பெரிய மாய இருக்கு. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு கவிஞன் ஒரு பெண்ணோட அழக வர்ணிக்கிறதுக்காக அவ பாதங்களை தாமரைக்கும் பஞ்சுக்கும் ஒப்பிடுறது காலம் காலமா இலக்கியத்துல இருக்கிறது தானே. இதுல ஏமாற்ற வேலை எங்க வருது? இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற அந்த வழக்கமான வர்ணனைக்குள்ளேயே கம்பர் ஒரு பெரிய சைக்காலஜியை வச்சிருக்காரு. அந்த பல்லவம் அணுங்கா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சிங்களா? ஆமா, இளந்தளிர்கள் வருந்தது அப்படின்னு சொல்றார். கரெக்ட். பல்லவம் அப்படின்னா மரங்கள்ல வர்ற புது தளிர், இயற்கையோட ஆகச்சிறந்த மென்மை அதுதான். ஆனா சூர்பனகையோட பாதங்களை பார்த்த உடனே அந்த இயற்கையான தளிர்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுதான். ஓ, தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. ஆமா. ஐயோ ஐயோ, பாதத்தோட மென்மைக்கு முன்னாடி நம்ம மென்மை ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அந்த இயற்கையே வருந்துதுன்னு கம்பர் சொல்றார். இயற்கை ஏன் ஒரு மனித பாதத்தை பார்த்து வருந்தணும்? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இயற்கையான தளிர்களையே வருந்த செய்யற அளவுக்கு ஒரு மென்மை நிஜமாவே சாத்தியமா? இது சும்மா ஒரு கவித்துவமான மிகைப்படுத்தல்னு எடுத்துக்க கூடாதா? அங்கதான் விஷயமே இருக்கு. இது சூர்பனகை அப்படிங்கிற கதாபாத்திரம்னு கம்பருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அவ ஒரு பெரிய மாயையை உருவாக்கிட்டு வர்றா. ஒரு அரக்கிக்கு தன்னோட முரட்டுத்தனத்தை மறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. குற்ற உணர்ச்சியோ இல்ல தவறான நோக்கமோ இருக்கிறவங்க வெளியே தங்களை ரொம்ப நல்லவங்களா நிரூபிக்க அதீதமா மெனக்கெடுவாங்க. இங்கிலீஷ்ல இதை ஓவர் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். அதனாலதான் அந்த செயற்கையான மென்மையை உருவாக்குறா. எக்ஸாக்ட்லி. அவளோட மென்மை இயற்கையானது கிடையாது, அது ஒரு ஹைப்பர் ரியாலிட்டி. அதனாலதான் இயற்கையே அவளை பார்த்து மிரண்டு நிக்குது. வாவ், இது இன்றைய நவீன கால டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மாதிரி இருக்கு. அதாவது நாம இன்ஸ்டாகிராம்ல பாக்குற பல புகைப்படங்கள்ல ஃபில்டர்கள் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு இது. அந்த ஃபில்டர்கள் முகத்துல இருக்கிற சிறு தழும்புகள், சுருக்கங்கள்னு எந்த குறையும் இல்லாம ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பளபளப்பை கொடுக்கும். இப்ப அந்த ஃபில்டர் போட்ட முகத்தையும் நிஜ முகத்தையும் ஒப்பிட்டா நிஜ முகம் அந்த செயற்கையான முழுமைக்கு முன்னாடி கொஞ்சம் தாழ்வாதான் தெரியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. கம்பர் சொல்ற அந்த தளிர்கள் வருந்துறது அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டருக்கு முன்னாடி நிஜமுகம் வருந்துறது மாதிரி தான். அந்த பளபளப்பு இயற்கையானது இல்ல அப்படிங்கறத நம்ம ஈஸியா மறந்துடுறோம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அந்த சீரிடியல் ஆகி அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
ஆமா, அத நாம சாதாரணமா கடந்துட முடியாது. சீரடி அப்படின்னா சிறிய பாதம்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஆழமான நோக்கமும் இருக்கு. என்ன நோக்கம்? சிறியாடிகளை ரொம்ப கவனமா எடுத்து வச்சு வர்றா அதுவா? அதுவேதான். ஒரு அரக்கியோட இயல்பான நடை எப்படி இருக்கும்? காடே அதிர்ற மாதிரி ஒரு முரட்டு நடையா தான் இருக்கும். ஆனா இவ தன்னோட காலடி சத்தம், தன்னோட அரக்க குணத்தை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா நடக்கிறா. ஓஹோ, ஒவ்வொரு அடியையும் அளந்தளந்து வச்சு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றுறா. ஆமா, ஒரு சின்ன கொடி காத்துல அசைஞ்சு வர்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறா. சோ பாதம், அதோட நிறம், மென்மை, அப்புறம் நடை அப்படின்னு கீழிருந்து மேலா ராமனோட கவனத்தை முழுமையா தன் வசப்படுத்துற ஒரு வளையவ பின்னிருக்கா. கரெக்ட். இந்த பாதங்களோட மாயைக்கு அப்புறம் கம்பர் அவளோட ஒட்டுமொத்த தோற்றத்துக்கும் குரலுக்கும் நகர்ற விதம் இருக்கு பாருங்க, அது இன்னும் சுவாரஸ்யமானது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. கம்பர் அடுத்த வரியில சொல் இள மஞ்சை என அன்னம் என அப்படின்னு சொல்றார். அதாவது இனிமையா அகவுற இள மயில் மாதிரி சாயலும் குரலும் கொண்டவளாம். அதுக்கப்புறம் அன்னப்பறவை மாதிரி ஒரு நடை கொண்டவளாம். அழகையும் குரலையும் குறிக்க மயிலை பயன்படுத்துறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அன்னப்பறவை இங்க ஏன் வருது? பார்வைக்கு அன்னம் போலவும் கேட்பதற்கு மயில் போலவும் அவ தன்னோட மாயையை எப்படி முழுமைப்படுத்துறா பாத்தீங்களா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். கம்பர் இங்க மனித மனதோட அடுத்த பலவீனத்தை தொடுறார். நம்ம கலாச்சாரத்துல அன்னம் அப்படிங்கிறது வெறும் அழகோட குறியீடு மட்டும் கிடையாது, அது தூய்மையோட உச்சகட்ட குறியீடு. ஆமா, அந்த நீரும் பாலும் கலந்திருந்தா பாலை மட்டும் பிரிச்சு குடிக்கிற திறன் அன்னத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்களே. எக்ஸாக்ட்லி. அதாவது குற்றங்களை நீக்கிட்டு குணத்தை மட்டும் ஏத்துக்கிற ஒரு மாசற்ற எந்த தீங்கும் அறியாத ஒரு ஜீவன் தான் அன்னம். இப்போ ஒரு அரக்கி ராமனை ஏமாற்ற வரும்போது தன்னை உலகத்தோட உச்சபட்ச தூய்மையானவளா காட்டிக்க அன்னத்தோட பிம்பத்தை திருடுறா. வெயிட், நிஜமாவா? இது கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமான ஒரு சைக்காலஜியா இருக்கு. ஒரு கொடூரமான மனசு கொண்டவன் தன்னை ஒரு துறவி மாதிரி, எந்த தீங்கும் செய்ய தெரியாத ஒரு ஜீவன் மாதிரி ஏன் காட்டிக்கணும்? அது என்ன, ஏமாற்று வேலைகளோட அடிப்படை விதியே உங்களோட இலக்கு யார் அப்படிங்கறத பொறுத்துலாம் உங்களோட முகமூடியை நீங்க வடிவமைக்கணும். ஓ, ராமன் ஒரு தர்மத்தோட வடிவம் அப்படிங்கறதாலயா? கரெக்ட். ராமன் கிட்ட போய் வெறும் அதிகாரத்தையோ இல்ல அப்பட்டமான கவர்ச்சியோ காட்டுனா அவனோட தற்காப்பு உணர்வு உடனே விழிச்சுக்கும். ஆனா ஒரு தூய்மையான மென்மையான கையில எந்த ஆயுதமும் இல்லாத அன்னம் மாதிரி ஒரு ஜீவனை பார்க்கும்போது ராமனோட மூளை இந்த தற்காப்பாரனை தளர்த்திடுது. நாம முன்னாடியே பேசின அந்த காக்னிட்டிவ் லோட் குறைஞ்சிடுது. ஆமா, இது தூய்மையானது, இது நமக்கு எந்த ஆபத்தும் தராது அப்படின்னு மூளை ஒரு ஷார்ட்கட் முடிவுக்கு வந்துடுது. இதத்தான் சூர்பனகை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறா. வாவ்! இத நாம இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்தோட ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணலாம். கிரீன் வாஷிங் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் உத்தி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. அதாவது ஒரு நிறுவனம் அடிப்படையில சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கிற பிளாஸ்டிக் இல்ல கெமிக்கல் பொருட்களை தயாரிப்பாங்க. ஆனா அந்த பொருளோட பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பச்சை நிறத்தை பயன்படுத்தி மரங்கள் இலைகள்னு இயற்கை சின்னங்களை வச்சு நாங்க 100% இயற்கையானவங்க அப்படின்னு காட்டிக்கொள்வாங்க. ஆமா, வெளியே பார்க்க இயற்கையோட தூய்மை, ஆனா உள்ள இருக்கிறது கெமிக்கல் நஞ்சு. எக்ஸாக்ட்லி. சூர்பனகர் ராமன் கிட்ட செய்யற அந்த தந்திரமும் இதுவேதான் இல்லையா? ராமனுக்கு தூய்மை மேல இருக்கிற மரியாதையை பயன்படுத்தி அந்த தூய்மையையே ஒரு ஆயுதமா அவன் மாத்துறான். அதுதான் வஞ்சகத்தோட உச்சம். பஞ்சோட மென்மை, தளிரோட ஈரம், தாமரையோட சிவப்பு, மயிலோட இனிமை, அப்புறம் அன்னத்தோட தூய்மைன்னு இத்தனை பாசிட்டிவான எந்த குறையும் சொல்ல முடியாத பிம்பங்களை கம்பர் அடுக்கிக்கிட்டே போறாரு. இத படிக்கும் போதே நாமே அந்த வினாடில அவளோட மாய வலையில சிக்கிடுறோம். கண்டிப்பா அவளோட அந்த கொடூரமான அரக்க பின்புலம் நம்ம ஞாபகத்திலேருந்தே அழிஞ்சிடுது. நாம அவளை முழுமையா நம்பத் தொடங்குற அந்த ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அங்கதான் கம்பர் தன்னோட அடுத்த அடியை வீசுறாரு. ஆமா, ஒரு மாயை எப்படி நம்மளை ஏமாத்துதுன்னு நம்ம உணரணும்னா முதல்ல நாமே அந்த மாயையை நம்பணும். அதுக்காக தான் இத்தனை அழகான வர்ணனைகளை ஒரு திரையா அவர் யூஸ் பண்றார். கரெக்ட். அந்த திரை விலகுற தருணம் தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கம்பர் எப்படி அந்த திரையை விளக்குறார்? இவ்வளவு தூரம் அன்னத்தையும் மயிலையும் தளிரையும் பத்தி பேசிட்டு திடீர்னு மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னு அந்த வர்ணனையை முடிக்கிறார். வெயிட், வஞ்சி அப்படின்னா மின்னுகின்ற வஞ்சி கொடி போன்றவள்.
அதுவும் ஒரு அழகு வர்ணனை தான். ஆனா அடுத்த வார்த்தை நஞ்சம் என. நஞ்சம்னா விஷம் தானே? ஆமா, அதுதான் ட்விஸ்ட். ஒரு பக்கம் அன்னத்தோட தூய்மைய பேசிட்டு அடுத்த வரியிலேயே அது எப்படி கம்பர் விஷத்தோட தொடர்பு படுத்துறாரு? இது எவ்ளோ பெரிய முரண்பாடு! இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஒரு மாயையை உடைக்கணும்னா அது அதோட உச்சகட்ட அழகுல வச்சு உடைக்கணும்னு கம்பருக்கு தெரியும். ஒரு பொய் எவ்வளவு அழகானது, ஈர்க்கக்கூடியதுன்னு விவரிச்சுட்டு சட்டன அதோட உண்மையான முகத்தை காட்டும்போது தான் அந்த பொய்யோட குளிர நமக்கு முழுமையா உரைக்கும். ஓ, அதனாலதான் நஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை எங்க கொண்டு வர்றார்? ஆமா, நீங்க அன்னத்தையும் மயிலையும் பார்த்து மயங்கி கிடக்கும்போது அது அத்தனையும் ஒரு விஷம் தடவப்பட்ட கத்தி அப்படிங்கிறத அந்த நஞ்சம்ங்கிற வார்த்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. விஷத்தோட தன்மை என்ன? அது பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கலாம், சுவைக்கு இனிமையா இருக்கலாம், ஆனா அது உயிரை குடிக்கக்கூடியது. இது இயற்கையில கூட நம்ம பார்க்க முடியும். உயிரியல்ல வார்னிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில வகை தவளைகள் இல்ல பாம்புகள் ரொம்ப பிரகாசமான, கண்களை பறிக்கிற அழகிய நிறங்கள்ல இருக்கும். ஆனா அந்த பிரகாசமான நிறமே நான் அதிபயங்கரமான விஷம் கொண்டவன், என்னை தொடாதே அப்படின்னு இயற்கை கொடுக்கிற ஒரு வார்னிங். சூர்பனகையோட இந்த அதீத அழகும் அப்படிப்பட்ட ஒரு விஷத்தோட எச்சரிக்கை தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதேதான் கம்பர் அந்த வரியோட முடிவுல வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு அழுத்தி சொல்றார். வஞ்ச மகள், அதாவது வஞ்சனையான ஏமாத்திர எண்ணத்தோட வந்தவள். அந்த வஞ்சகத்தை மறைக்கத்தான் அவளுக்கு இவ்வளவு பெரிய முகமூடி தேவைப்படுது. ஒரு உண்மையான நேர்மையான எண்ணத்தோட வர்றவங்களுக்கு எந்த முகமூடியும் அவசியம் இல்லையே. கரெக்ட் தான். அவளோட அப்பட்டமான எந்த குறையும் இல்லாத அந்த அழகே அவளுக்குள்ள இருக்கிற நஞ்சோட வீரியத்தை காட்டி கொடுத்துடுது. நஞ்சம் எவ்வளவு கொடியதோ அதை விழுங்க வைக்கிறதுக்கு வெளிப்பக்கத்துல பூசப்படுற சர்க்கரையோட அளவும் அதிகமா இருக்கணும் இல்லையா? ஓஹோ, அந்த சக்கரை தான் அந்த செயற்கையான அழகு. எக்ஸாக்ட்லி. இங்க கம்பரோட அந்த வார்த்தை விளையாட்டையும் நாம கவனிச்சாகணும். வஞ்சி, நஞ்சம், வஞ்சமகள். ஓசை நயத்துல ஒரே மாதிரி தோன்ற இந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்த மாற்றம் நடக்குது பாருங்களேன். ஆமா, வஞ்சி அப்படிங்கிற ஒரு அழகிய கொடியில ஆரம்பிச்சு நஞ்சம் அப்படிங்கிற விஷத்தை தொட்டு வஞ்சமகள் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றுக்காரியா அவ உருவெடுக்கிறத வெறும் 3 வார்த்தைகள்ல கம்பர் கடத்திடுறார். ஒரு கொலைகாரனோட கத்திக்கு உரை போடப்பட்ட பட்டுத் துணி மாதிரி தான் அவளோட இந்த அத்தனை அழகும் மென்மையும். கண்டிப்பா இந்த வர்ணனையை நாம வெறும் ஒரு புராண காட்சியா மட்டும் சுருக்கிடக்கூடாது. இது மனித உளவியலோட ஒரு மிகச்சிறந்த பாடம்னு சொல்லலாம். நாம அன்றாடம் எத்தனையோ மனிதர்கள் தகவல்களை சந்திக்கிறோம் இல்லையா? ஆமா, நிறைய சந்திக்கிறோம். அவங்களோட வெளித்தோற்றமும் இனிமையான வார்த்தைகளும் நம்மள கட்டி போடலாம். ஆனா அந்த அன்னத்தோட சிறகுகளுக்கு அடியில ஒரு நஞ்சு ஒழிஞ்சிருக்கா அப்படிங்கறத பாக்குற கூர்மை நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத தான் கம்பர் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே பதிவு செஞ்சிருக்காரு. இது இன்றைய காலகட்டத்துக்கு, குறிப்பா நாம இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு தகவல் பெருக்கத்துல திணறிக்கிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. 100% உண்மை. ஏன்னா நம்ம கண் முன்னாடி தோன்ற செய்திகள், வீடியோக்கள், விளம்பரங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியளாகி சொல்லில மண்டையன தந்தமென அன்னம் என மென்னும் வஞ்சையன நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள்.